வாழ்கொண்ட வனமுலையாள் உள்பங்கன் கழலே மரபாது கல்லெறிந்த சாக்கியிருக்கும் அடியே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் கார்கொண்ட கொடை கடலை சரிவார்க்கும் அடியேன் கடற்காணி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோலடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே வண்ணப்பணித்து என்னை வாகின்றவான் கருணை சொன்ன பொன்னே தெற்கே சென்று ஊதால் கோத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் போன் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சேவிக்க வந்த இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசையென கூபி கவர்ந்து இங்கே குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதே என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர் பாவிக்கும் பாவகத்தை அப்புறத்தான் பன்னாண்டு கூறுதுமேயே மதிவட சடிமுடி மன்றுனாரை முன் துதிசையோ நாயன்மார் தூய சொல்மலர் பொதினன் நுகர்ந்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகில் வெடுங்கி வெல்லவே குடியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விடப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாரூரத்தாள் போற்றி திண்டை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொலையதாம் திருத்தொண்ட தொகையடிகார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறியவே துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழிக்கென உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதையே शिक्षुपेश श्री कार्तिकेय नाम संकीर्तनम श्री वल्लीकांत स्मरणम हर नम पार्वती पतये. நாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத தந்தையாக விளங்குகின்ற ஸ்ரீ மாசுராமேஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் மனமொழி நெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே குடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண நச்சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே மீண்டும் தொடங்குகிறது. 7வது சர்க்கத்திலே பம்பரா பரிமண்டு மணனார மலரும் மதுமலன கொன்றையான அடியலார் பேணான் இந்திரான் சம்பந்தன் என்று நம்முடைய சுந்தரமுத்து சுவாமிகளாலே மிதந்து உதப்படுகின்ற அந்த பெருமானியை குருவாக கொண்ட கணநாத நாயனாருடைய திவ்ய வரலாற்றை நாம் சிந்திக்க இங்கே தலைப்படுகிறோம். சற்று முன்னால் நாம் ஸ்ரீ கல்விச்செறிவார் நாயனார் என்று அழைக்கப்படுகின்ற சேரமான் பெருமாள் நாயனாருடைய திவ்ய சரீர பகுதியை கண்டு மகிழ்ந்தோம். இனி இந்த சர்க்கத்திலே அடுத்த ஒரு அருமையான சரித்திரம் ஸ்ரீ கணநாத நாயனார். கணங்களுக்காக நாதராக சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக அரும் பெரும் பேறு பெற்ற நாயனார் இந்த நாயனார். இந்த நாயனாருடைய தொண்டு சேக்கிழார் பெருமானார் சித்தரிக்கப்படுகின்ற அந்த பாங்கினை நாம் ஸ்ரீ மாசுராமேஸ்வர பெருமானுடைய திருவுருள் துணையோடு சிந்திக்க தடைப்படுவோமாக. இப்பொழுது
இந்த அருமையான சரித பகுதி சிறிதே அளவிலே சிறிதாக இருந்த போதிலும் கூட நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்கின்ற அற்புத சைவ கருத்துக்கள் நிறைய உண்டு. அவற்றிலே இப்பொழுது முதலாவதாக சேக்கரார் பெருமான் நமக்கு அந்த நாயனாரை அறிமுகப்படுத்துகின்ற அந்த செய்தியை காணலாம். அவர் அவதரித்த ஸ்தலம், அவர் அவதரித்த குலம், அவருடைய வழிகாட்டியாக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமை இவற்றையெல்லாம் முதல் திருப்பாடலிலே வைத்து நம்முடைய நாயகர் நமக்கு காட்டுகிறார். அதனையும் காணலாம். ஆழி மாநிலத்து அகிலம் என்று அளித்தவள் திருமுனை அமுதுண்டவாணி ஞான சம்பந்தர் வந்து அருளிய வனப்பினது ஞான சம்பந்தர் வந்து அருளிய வனப்பினது அளப்பில்லா ஊழி மாங்கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திருமறையவர் குலக்காவலர் கணநாதர் காளி மாநகர் திருமறையவர். காளி என்பது சீர்காழி. 12 திருநாமங்களுடைய சீர்காழி மாநகர். உலகமெல்லாம் பிரளயத்திலே அழியும். பிரளயகால வெள்ளத்திலே உலகமெல்லாம் அழிகின்ற சமயத்தில் சீர்காழி கோயில் மட்டுமே அங்கே அந்த வெள்ளத்திலே அகப்படாமல் தோணி போல நடக்கும். அதனால அதன் பெயர் தோணிபுரம் என்று. இன்றைக்கும் சீர்காழியிலே சென்று நாம் தரிசிப்போமானால் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த பெருமாளுடைய மேலே அடுத்த ஒரு அருமையான கட்டிலே தோணி வடிவத்தில் சுவாமி இருப்பார். அதற்கு மேல சட்டைநாதர். 3 அருமையான அருள் கோலங்களை நாம் காணலாம். கீழே சூரிய பெருமான், அதற்கு மேலாக படியேறி சென்றுவானால் தோணி வடிவத்தில் இருக்கிற தோணிபுர நாயகர். இன்னும் குறுகலான படிவடியில் சென்றுவானால் சட்டநாதர் என்று அழைக்கப்படுகின்ற பெருங்கலையார். அந்த பெருமானை தரிசிக்கலாம். அப்படி ஊழிக்கு மாங்கடல் வெள்ளத்திலே மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி. உலகமெல்லாம் அந்த காளிமாநகராகிய சீர்காழியை முதன்மையாக கொண்டது. அந்த அற்புத கஷேத்திரத்திலே திருமறையவர் குலத்திலே அவதாரம் செய்கிறார் கணநாதர். பிராமண குலத்திலே அவதாரம் செய்தார் அந்த அற்புத நாயகர். இந்த காளிமாநகர் ஊழிக்காலத்திலே வெள்ளத்திலே அகப்படாமல் மிதந்து உலகிற்கெல்லாம் முதலாக இருக்கின்ற ஒரு பெருமை மட்டுமல்ல, மற்றொரு பெருமையும் முதல் 2 வரியிலே சேக்கரார் பெருமான் எடுத்திருக்கிறார். ஆழி மாநிலத்து அகிலம் என்று அளித்தவன். உலகத்தையெல்லாம் நமக்கெல்லாம் படைத்து காத்து அளிக்கின்றாளே அந்த தாய், உலக நாயகி. அந்த நாயகியினுடைய திருமுலை அமுதுண்ட வாழி ஞானசம்பந்தர். அந்த அம்மை சிவஞானத்தை இன்னமுதை ஞானப்பாலோடு கலந்து கொடுத்த அந்த தாயினுடைய அருளை பெற்ற ஞானசம்பந்தர் இருக்கிறாரே, அவர் வந்து அருளிய வனப்பினது அந்த காளிமாநகர். எனவே சீர்காழி 2 சிறப்புகள் இங்கே பேசப்படுகின்றன. ஒன்று ஞான சம்பந்த பெருமான் வந்து அருளிய அற்புத கஷேத்திரம். 2வது ஊழிக்கால வெள்ளத்திலே அகப்படாமல் மிதந்து இருக்கின்ற ஒரு மேன்மை. இந்த அற்புத கஷேத்திரத்திலே தானே மறையவர் குலத்திலே அவதரிக்கின்றார் கணநாத நயனார் என்ற பெருந்தகையார். அந்த பிரபு தன் வாழ்க்கையிலே கடைபிடித்த ஒழுகலாறு என்ன, அடியார் பெருமக்களுக்கு அவர் செய்த தொண்டு என்ன என்பதை 2வது பாசனத்திலே காணலாம். ஆய அன்பர்தாம் அணிமதில் அன்பையில் அமர் பெரும் திருத்தோணி நாயனார்க்கு திருத்தோணி நாயனார்க்கு நல் திருப்பணி ஆகின நாளும் அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அணிவார்க்கு தூய கைக்கு தொண்டினில் அபர்தமை துறைதொரும் பகிர்விப்பார். இந்த அற்புத பாசுரத்திலே நாயனார் செய்கின்ற 2 அருமையான தொண்டுகள் விதந்து பேசப்படுகின்றன. ஒன்று, அந்த அற்புதமான அன்பர் அடிமையின் சென்பையிலே சீர்காழிக்கு மற்றொரு பேர் சென்பை என்பது. அங்கே இருக்கின்றாரே திரு தோணி நாயகனார், அவருக்கு நல்ல திருப்பணி செய்கிறார். முதல்ல அந்த பரமேஸ்வரனுக்கு தோணிபுர நாயகருக்கு உயர்ந்த திருத்தொண்டினை கணநாத நாயனார் செய்து வருகிறார். எப்படி செய்கிறார்? நாளும் அன்போடு செய்து. நாம் செய்கின்ற சைவ தொண்டுகளுக்கெல்லாம் மூலதனமாக இருக்க வேண்டியது அன்பு. அந்த அன்பு இன்றி நாம் செய்வதெல்லாம்
பரமேஸ்வரன்பால் அருளை விளைப்பதல்ல. திருவள்ளுவர் நாயனார் அருள் என்னும் அன்பின் குழவி என்று சொல்வார். அருள் என்னும் அன்பின் குழவி. அன்பு மதர், பேபி அருள். அன்பு என்ற மதர் இருந்தா அங்கிருந்து ஒரு அருமையான குழந்தை அருள் கிடைக்கும். அன்பு இல்லைன்னா அருள் இல்லை. தாய் இல்லை என்றால் குழந்தை இல்லை. தாய் மூலமான குழந்தை கிடைக்கிறது. ஆகவே அன்பு தாய், குழந்தை அருள். பரமேஸ்வருடைய அருளை நாம் பெற வேண்டுமானால் நாம் செலவழிக்க வேண்டிய முதலீடு அன்பு. அந்த அன்பினுடைய ஆழத்தை எங்கே சென்று காண்பது? நாயன்மார்கள் பார்க்க. அது மெய்யன்பு, தூய்மையான அன்பு, எதையும் வேண்டி வழிபாடு செய்யாத அன்பு. அதற்கு உதாரணம் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனாருடைய அன்பினை யாரால் அளவிட முடியும்? திருக்கடிச்சுப்படியார் உள்ள சாஸ்திரத்துல அந்த திருக்கடவுர் உயர்வந்த தேவநாயனார் அழகா சொல்வார். அவருடைய அன்பு எப்படி யாருக்கு தெரியுமா? 2 பேருக்கு தான் தெரியுமா. கண்ணப்ப நாயனார் செலுத்திய அன்பு 2 பெருமக்கள் தான். ஒன்று கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் தாமரை. 2 பேருக்கு வேற யாரும் தெரியும். கண்ணப்ப நாயனார் தான் அந்த அன்பினால தெரியும். அதை வாங்கினார, அதை ரசிச்சார காலத்தியார், அவருக்கு தான் தெரியும். வேற யாரும் சொல்ல முடியாது. இது உண்மை. கண்ணப்ப நாயனாருடைய அன்பை நம்மளால அளந்து பண்ணணும். 6 நாட்கள் அப்பெருமானுக்கு ஆட்பட்ட அந்த அன்பு இருக்கிறதே, அது தலை அன்பு. அந்த தலை அன்பு தையில தாரை போல ஒரு பாட்டு இருக்கிற எண்ணெய் அப்படியே ஊத்தினா இடையிலாம அப்படி உழுகைது போல என் பெருமானை கண்ட உடனேயே உழுகக்கூடிய ஒரு அற்புதமான தென்னாள் என்னாலும் ஈசையே மெழுகப்பால் திருவம்பாவில தென்னாள் சுருமானேன்னு சொன்ன உடனே தீர மெழுகு கொண்டு வச்சா இப்படி உருவமோ அது மாதிரி உருவக்கூடிய அன்பு தலை அன்பு. 6 நாட்கள் அப்பெருமானுக்கு ஆட்பட்டார் கண்ணப்ப நாயனார். அந்த உச்சியில குடும்பத்தேவர் இருப்பார் என்று சொன்ன உடனே அவரிடத்துல ஒரு நிகழ்ச்சி வருகிறது. குடும்பத்தேவர் யாரு? மேடநிலத்தில் தலைவனாக வருகின்ற நாயனார் கூட வந்த அந்த நாடன் காலன் என்பவன் வழிகாட்டுகின்ற வகையிலே உச்சிக்கு செல்வோம். அந்த குடும்பத்தேவர் இருப்பார். அந்த அற்புதமான திருநாமத்தை கேட்ட உடனே மனதிலே ஒரு மகிழ்ச்சி நாயனார். முதல் முறையாக நாயனார் அந்த அற்புதமான பரமேஸ்வருடைய சிவலிங்க திருவிழி கண்ட உடனே தன்னை மறந்தார், தன் நாமம் கேட்டார். தலைப்பட்டால் நந்தி தலைவந்தாளை என்று தேவாரம் பேசுவே அது மாதிரி எனக்கு உள்ளாயிட்டார். அது மீண்டும் அந்த சரித்திரம் தெரியும். ஆகவே கணநாத நாயனார் பரமேஸ்வரனுக்கு நாள்தோறும் செய்கிற திருப்பணி எதனை மையமாக கொண்டது என்று சொன்னால் அன்போடு செய்தது. அன்பில்லாத வழிபாட்டை சுவாமி ஏற்றுக்கொள்வதல்ல, நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். அதை தேவாரத்தில் பல இடங்கள் நம்முடைய ஆசிரியமார்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். அதை அப்ப சுவாமி சொல்கிற போது பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணி. பொக்கம்னா வஞ்சனை, பொய். பொய்யோட சில பேர் பூஜை பண்ணுவாங்க. அதை பார்த்து சுவாமி தலைவர் யாரையா பார்த்த ஊர்ல அட்டுவனா பண்ணிட்டு சில பேர் பூஜை பண்ணுவாங்க. எவனை கெடுக்கணுமோ எவனை கொலை விடணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. அதை பார்த்து சுவாமி நிஜவரா வைக்கப்படுவாங்க. இந்த இப்படி பண்றானே என்று பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணி என்று நம்முடைய அப்பர் சுவாமி அழகா பேசுவார். அல்ல சிவபெருமான் உண்மையான அன்புடைய தொண்டர்கள் அந்த அன்புக்கு அவர் இணங்குவார். அதை இந்த திருப்பாடல்ல நாயனார் செய்த தொண்டு அன்பினால் செய்தது, நாளும் அன்போடு செய்தார். அந்த அருமையான தொழிலை மற்றொரு அங்கம் எதுவும் கேட்டா சிவபெருமானுக்கு அடிமையாக வருகின்றார்கள் தொண்டர்கள். அவர்கள் செய்கின்ற தொண்டுக்கு உறுதுணையாக இருக்கிறார். சைவ பெருமக்களாகிய தொண்டர்களுக்கு அவர்கள் பரமேஸ்வரன்பால் விருப்போடு அன்போடு செய்கிற தொண்டுகள் இருக்கிறதே, அந்த தொண்டுகள் நிறைவுறுமாறு உடலிருந்து உதவி செய்வார். இந்த நாயனார் தான் சிவபெருமான் செய்கிற தொண்டு ஒருபுறம், மற்றொன்று சிவனடியார்களுக்கு உறுதுணையாக நின்று அவர்களுடைய தொண்டுக்கு துணையாக நிற்கிற ஒரு அற்புத பாங்கு அடுத்து. சரி, தொண்டர்கள் எப்படியெல்லாம் தொண்டு செய்வார்கள்? அடுத்த பாடல் எப்படின்னா பரமேஸ்வருடைய அற்புத தொண்டர்களுக்கெல்லாம் நாயனார் உதவி செய்கிறார். அந்த தொண்டு எப்படிலாம் இருக்கும்? அப்போ சிவனடியார்கள் செய்த தொண்டு என்ன என்ற ஒரு கேள்விக்கு விட அடுத்த பாட்டில் ஒரு உண்மையான சிவனடியார்னா என்ன செய்யணும்? உண்மையான சிவனடியார் சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த பாடல் அற்புதமா நமக்கு கிடைக்கிற பாடல்.
நல்ல நந்தனவன பணி செய்பவர், நந்தனவன பணி செய்பவர், நல்ல பணி செய்பவர். நரும் துணர் மலர் கொய்வோர், பல் மலர் தொடை புனைபவர், கொணர் பெரும் அஞ்சன பணிக்கு உள்ளோர். அல்லும் நண்பகலும் திரு அலையிட்டு திருவிழுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கு எரிப்பவர், திருமுறை எழுதுவோர், திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். எத்தனை பணி சொல்ல இது எங்கிட்டாலும் ஒரு இடத்துல நமக்கு இடம் கிடைக்காது பார்க்கணும். நம்ம எத்தனை பிரசங்கம் சொல்றதுன்னு தெரியும். நல்ல நந்தனவனம் பணி செய்வோர், புஷ்பம் சுவாமிக்கு பூஜைக்குரிய பூக்கள், அந்த பூக்கள் விளையாட நந்தனவனம், அந்த நந்தனவன பணி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க உண்மையான தொண்டர்கள். ஆக நம்ம பூஜைக்கு நல்ல உயர்ந்த பொருள் அந்த பூக்கள். விலைக்கு வாங்கின பூ சாத்தக்கூடாதுன்னு விதி இருக்கு. வேற வழியிலாம செஞ்சுட்டு இருக்கிறோம். விலைக்கு வாங்கின பூக்களே சாமி சாத்தக்கூடாது. இன்னைக்கும் திருவாவூரை தர்மபுரம் போன்ற ஆலயங்கள் எல்லாம் அங்குள்ள மூல ஸ்தாபகர் நான் வழிபாடு செய்யும்போது வெளியில் பூ வாங்கி போனாலும் சாமி பண்ணேன். ஏன்னா அந்த பூக்கள் விளக்கப்பட்ட பூக்கள் ஒன்று கண்கூட பார்க்கணும். இதெல்லாம் காசாங்க கோயில காலையில 9 மணியிலிருந்து 11 மணி 12 பூக்கள் ஏலம் போடும். கிராமங்கள் பழைய கிராமங்கள் இருந்து அந்த பூ கொச்சி கொள்ள வரைக்கும் பூ நிற்கணும். காட்டு அந்த பூக்களை அவர்கள் கொண்டு வருகின்ற பாங்கு, அதை கொண்டு வந்து போடுற பாங்கு, அதை எடுக்கிறவன் செய்யற சேட்டை, அதுல அதை பூ மாலையை கொடுக்கிறவன் செய்யற அட்டூழியம், இதுக்கெல்லாம் பார்த்தா சிவருமான் இந்த பூவை யாரு சாத்துறாங்களோ அவங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. அது கண்கூட பார்க்க. ஒரு கையில பீடி, ஒரு கையில பூ. அந்த வேட்டியை துவச்சி இத்தனை நாள் ஆச்சு. அந்த வேட்டியை மடிச்சு அதெல்லாம் பூ ஏறாடுவான். ஒரு கூடையை கொண்டு போக மாட்டான். எல்லாம் போட்டு வேட்டியை மடிச்சிருவான். அதுல போடணும். அவன் அப்படியே கொண்டு வருவான். அதுல காலில் என்னடா கோயிலாம் கொட்டி சாமி கொண்டு வருவான். அதற்கப்புறம் அந்த பூ சரம் கட்டும் போது பெருவிழாவானத்தை வந்து குழந்தையோட கேட்கிற பூ இவன் பூச்சி நினைச்சு. இதுவரை இன்னும் சொல்ல போறா கஞ்சா, கஞ்சா அதெல்லாம் கொண்டு சாமி சாத்தம். சரி பூ பறிக்கிறாங்க, அவங்க சுத்தமா இருக்காங்களா? அது கிடையாது. யாரும் நம்ம குறை சொல்ல வழி இல்லை, நம்ம ஒதுக்கிறோம். அதனாலதான் ஒரு 30 வருஷத்துக்கு மேல திருநெல்வேலியில ஒரு டெக்ஸ்டைல் மில் வச்சிருந்தார் கணமஞ்சா அப்படின்னு. அவர் என்ன சொல்வாரு கேட்டா, ஒரு நந்தனவனம் தனியா வச்சு அதுல பூஜைக்குரிய பூக்கள்லாம் வச்சு திருநெல்வேலியில யாரெல்லாம் சிவபூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு காலையில சைக்கிள அவங்க வீடுகள ஒரு பொட்டம் அப்படி ஒரு பணி செஞ்சு ஒரு பெரிய பணி செஞ்ச. அதெல்லாம் உண்மையிலே மேலான பணி. சிவபூஜை செய்யறவங்களுக்கு அந்த மாதிரி பூக்கள் விலைக்கு வாங்கி சாப்பிட்டு அதுக்காக நம்ம வீடு விளக்காம இருந்தாங்க. வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இது தடை கூடாது, வேற வழி இல்லாம செய்யும். அதனால விதி அது. இந்த விதியின் படி நாமெல்லாம் இந்த மாதிரி விலைக்கு வாங்குற பூ சாப்பிடுறாங்க. ஆமா, 3 நாள் வச்சிருந்தேன். ஏன்னா பூ விலை ஜாஸ்தி ஆகிட்டு எப்ப குறையா விலை காத மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டி ஒரு வாரத்துக்கு ஒப்பிட்டு அந்த பிம்பத்தை நம்ம பல நாட்கள் பயன்படுத்தாலும் விதி இருக்கு. அதை கொண்டு பூவும் பயன்படுத்தணும். தவறு. புஷ்ப விதின்னு ஒரு பகுதி நம்ம செய்ய முட்டாங்க. நாம தான் இந்த புஷ்ப விதியை நல்லா எல்லாம் எந்த பூ எந்த சாமியும் சாத்திரம் எது சாத்திரப்படாது. அதனால அடைமொழி கொடுத்த நல்ல நந்தனவன பணி செய்வோம். அந்த மாதிரி செய்ய எனக்கு விரைவில் போனோம். கல்யாண வீட்டில் கன்னட ஒரு பையனை சந்திச்சேன். அவனுடைய தந்தையாரும் நானும் ஒருமையாக செய்தி சமயத்தில் தொண்டு செய்தவரை ஒருவர். அவன் பையன் சொன்னான், தென்காசியில வீடு மனம் வாங்கணும் 1994. அப்போ 2000 ரூபாய் தான் ஒரு சென்ட், ஒரு 15 சென்ட் வாங்கி போட்டோம் அப்படின்னா. உங்க வீடு எத்தனை சென்ட்ல கேட்டீங்கன்னு கேட்டேன். வீடு 7.5 சென்ட் தான், மீதி 7 எப்படி? 7.5 சென்ட் பூரா நந்தவனம் வச்சிருக்கோம். எங்க அப்பா பூ பறிப்பாங்க, எங்க அம்மா பூஜை பண்ணுவாங்க. சொந்த நந்தவனம், பிரச்சனை இல்லை. அது அருமையா அந்த பூ கட்டுகின்ற முறையும் பறிக்கின்ற முறையிலையும் 24 சரித்திரத்துல சிவகாமி ஆண்டார் எப்படி பூ பறிச்சாரு, அது பெரிய சரித்திரம். ஆகவே அந்த நந்தனவன பணி செய்வது தலையாய
திருத்தொண்டு, அதற்கு கணநாத நாயனார் உதவி செய்வார். அதுக்கப்புறம் அதுல இருந்து நறுந்துணர் மலர் கொய்வோர் அந்த கூப்பிடுது. அத வைகரையில சூரிய வைத்து முன்னதாக 5 நாளைக்கு முன்னதாக எழுந்து நீராடி அணிந்து வாய துணியால கெட்டித்தான் பூ பறிக்கிறது. அந்த பறிக்கிற பூ மொட்டாக இருக்கக்கூடாது, மலராக இருக்கக்கூடாது. மலர்ந்துச்சு சொன்னா வண்டுகள் எச்சி போச்சு, மொட்டாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த பரீட்சைக்கு சாமி கொண்டு சாத்தப்போது மலரணும். அந்த பக்குவத்துல பூ பறிக்க. இதுக்காக நான் பூவை பறிக்க மாட்டேங்க. இது தப்பே வரக்கூடாது, அதெல்லாம் பறிக்கிறது இருக்கிறது.